ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிஹெச்பினா என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸில் புது டெக்னாலஜிஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டுருக்கு. நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டு புதுசாக லான்ச் ஆகிட்டுருக்கு. பிஹெச்பி ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இந்த பிஹெச்பி யூஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட், வெப் அப்ளிகேஷன், HTML வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த பிஹெச்பி எக்ஸாக்டாக யூஸ் ஆகுது. இந்த பிஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டேக் இருக்குது. அந்த டேக்குள்ளே தான் இந்த பிஹெச்பியை நம்மளால் ரைட் பண்ண முடியும். இந்த பிஹெச்பி ஃபைல் வந்துட்டு .php அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஹெச்பி ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். இது வந்துட்டு சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா எப்படி C++ஓ C# ஜாவா இந்த ஹை லெவல் லாங்குவேஜோ சேம் பிஹெச்பியும் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜஸ். இதை யூஸ் பண்ணி நம்மளால் லாகினும் சரி, ஃபார்ம் டேட்டா ஹேண்டில் பண்ணுறதும் சரி, தென் வந்துட்டு யூசர்கிட்டருந்து டேட்டா ஹேண்டில் பண்ணி சர்வர்கிட்ட கொடுக்குறதும் சரி, சர்வர்கிட்டருந்து டேட்டாவை வாங்கி யூசர்கிட்ட கொடுக்குறதும் சரி, இந்த மாதிரி ப்ராசஸிங்கை வந்துட்டு பிஹெச்பி யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இமேஜில் பார்க்குறது தான் பிஹெச்பியோட ஒர்க் ஃப்ளோ. ஒரு வெப் ப்ரௌசர் வந்துட்டு வெப் சர்வர் மூலிமா டேட்டாபேஸ்க்கு டேட்டாவை பாஸ் பண்ணும். அதாவது ஒரு வெப் ப்ரௌசரில் நம்ம யூசர் வந்துட்டு டேட்டாவை கொடுக்குறோம் அப்படின்னா வெப் சர்வர் மூலிமா டேட்டாபேஸ்க்கு அந்த டேட்டா வந்துட்டு பாஸ் பண்ணும். சேம் சப்போஸ் யூசருக்கு வந்துட்டு டேட்டா தேவை அப்படின்னா டேட்டாபேஸ்லேருந்து வெப் சர்வர் மூலிமா யூசருக்கு டேட்டா வந்துட்டு பாஸ் பண்ணும். இதுதான் பிஹெச்பியோட ஒர்க் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாம் சர்வர்னால் என்ன, அதை எப்படி நம்ம லோக்கலில் செட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.